லக்ஷ்மி வந்தாச்சு. powered by Joy Alucas, world's favorite jeweler. மகதிக்கு நான் கொடுக்க போற தண்டனை. சார், இதுக்கு பப்ளிக் கிட்டயும் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பத்தாததுக்கு நம்ம வேற ப்ரீ லான்ச் புக்கிங்னு அவங்க கிட்ட அட்வான்ஸ் வேற வாங்கியிருக்கோம். திரும்ப கொடுத்துடலாம் தான், ஆனா நம்ம கம்பெனியோட பேர் போயிருமே. ஏன்னு தெரியல, அதுக்கு அப்ரூவலே கிடைக்க மாட்டேங்குது சார். வேற வழி இல்லை. சரி, பேப்பர்லாம் அப்லான்ச்சஸ் பண்ணி ஒரு விளம்பரம் கொடுத்துடலாம். ஓகே சார். இந்தாங்க. என்ன மகதி? அந்த இடத்துக்கான சிஎம்டிஏ அப்ரூவல். அப்ரூவலா? கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே. வாங்கிட்டோம்ல. தம்பி, மகதி அம்மாவா கொக்கா? கார்ப்பரேஷன்ல இருக்கிறவங்க கண்ணுல எல்லாம் விரல விட்டு ஆட்டிட்டாங்களே. This is unbelievable. ரொம்ப தேங்க்ஸ் மகதி. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம பண்ணாம இருந்திருந்தா நம்ம கம்பெனி பேரு கெட்டு போயிருக்கோம். நான் உள்ள வந்துட்டேன்ல, இனிமே எப்படி கேடும்? அம்மா, நாச வேலை செய்யற விஞ்ஞானி நல்ல வேலை செஞ்சா நாடு செழிக்கும்னு இரும்பு கை மாயாவிங்கிற ஒரு புக்ல படிச்சிருக்கிறேன். அதை இப்ப நீங்க உண்மையாக்கிட்டீங்க. அது எப்படி நீங்க எங்க அம்மாவை சொல்ல முடியும்? என்னம்மா சொல்லிட்டேன்? நல்லதை தானே சொன்னேன். என்ன சொன்னீங்க? நாச வேலை பண்ற சயின்டிஸ்ட் சொன்னீங்களே, அது என்ன? இப்ப நாச வேலை செய்யற சயின்டிஸ்ட்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? நல்லது செய்யறது சொன்னல, அதை விட்டியம்மா. விழுந்துச்சு. ஆனா நீங்க இப்ப சொன்னீங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது அப்ப, இது இப்ப. நீ அட்வைசரா இருக்கும்போது அது, நான் அட்வைசரா இருக்கும்போது இப்ப இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படிதாம்மா. இனிமே இவங்க எங்க அம்மா. அது என்ன உங்க அம்மா? அப்ப எனக்கு யாரு இருக்காங்க? உனக்கெல்லாம் யாரும் கிடையாதுமா. போய் கிச்சனை கட்டிட்டு அழுவு. ஏன் நான் கிச்சனை தான் கட்டிக்கணுமா? வேணாம், நீ பேசாம உடுமலை அண்ணனை கட்டிக்கோ. அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு போல. கழுத்துல இருக்க தாலி செயினை பார்த்துட்டு சொல்றீங்களா? ஆமா, அது அவளோட பாதுகாப்புக்காக அத அவ சும்மாவே போட்டுக்கிட்டா. யாராவது இப்படி கல்யாணம் ஆகாமலே தாலி போட்டுப்பாங்களா? ஆமாங்க, வெறும் கழுத்தோட வெளியே போனா ஓரம் வரவெல்லாம் வெறிக்க பாக்குறான். ரூட்டு விடுறானுங்க, தப்பா எல்லாம் பேசுறானுங்க. அதான் பார்த்தேன். எனக்கு நானே ஒரு செயினை வாங்கி போட்டுக்கிட்டு சேஃப் ஆகிட்டேன். அப்படியே விஷயம். சரி, என்ன எங்க அண்ணனை கட்டிக்க சம்மதமா? ஆட சம்பந்தம் எல்லாமே அவ இவ்வளவு கதை சொல்றா. அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே. அவங்க எங்க அம்மா. அவங்க எங்க அம்மா? அவங்க எங்க வீட்ல இருந்தா வந்தாங்க. அவங்க எங்க அம்மா தான். இல்லம்மா, எங்க வீட்ல தான் இருக்காங்க. அதனால எங்க அம்மா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க எங்க அம்மா தான். எங்க அம்மா. உங்க டிராமாவை நிறுத்துறீங்களா? அண்ணா, அடுத்த முகூர்த்தத்திலே உங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம். ஐயா, ஜாலி. சும்மா இருங்க. ஏய் சரசு, நீ சமையல் கட்டிக்கோ. ஐயோ, அண்ணா போய் ரித்திகா கூட்டிட்டு வாங்க. என்னப்பா, ஆடி மாசம் கூட இல்ல, அதுக்குள்ள பிரிக்கிறிய? போங்க. போன உடனே முதல்ல போய் சாமி கும்பிடணும். குலதெய்வத்துக்கு படையல் போடணும்.
என்னங்க ஏன் அழுவுறீங்க? இது அழுகு இல்லம்மா, ஆனந்த கண்ணீர். இத பாருங்க, உங்க கண்ணுல ஆனந்த கண்ணீரே வந்தாலும் அது சிரிச்சுக்கிட்டே தான் வரணும். இனிமே சிரிப்பீங்களா? சிரிங்க சிரிங்க. சரிங்கப்பா. சரிங்க மாமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஆமாங்க. எனக்கு என் 3 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு திரும்ப வருவனோங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ, எந்த நேரத்துல யாருக்கு என்ன ஆகுமோ, ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கேத்த மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருந்துச்சு. மாமா, அந்த ஊர் வேண்டாம் தானே நம்ம இங்க வந்திருக்கோம். மறுபடியும் எதுக்கு அந்த பேச்சு? அப்பா, லக்ஷ்மி சொல்றதுதான் கரெக்ட். இனிமே எதுக்கு அந்த பேச்செல்லாம்? உண்மைதான் மாமா. அங்க வாழ்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கெட்டதா நினைச்சு மறந்துடலாம் மாமா. நான் தான் கடைசி வரைக்கும் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை பார்க்காமலே வந்தேன். பாத்து இப்ப என்ன பண்ண போற? ஏண்டி, நான் போய் பார்த்தேன்னா அங்க நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்க? அந்த காலத்துல எனக்கு எத்தனை பேர் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா? ஐயோ, நீ அப்படியே நடிச்சு கிழிச்சிட்டாலும். அத்த, நீங்க என்னைக்கு நடிக்க ஆசைப்பட்டீங்களோ அன்னைக்கு ஏவிஎம்மையும் விஜயவாகனியும் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. போங்க மாப்பிள, என்ன எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணனா உங்களுக்கு தூக்கமே வராது. ஐயோ, இந்த அம்மா அப்படியே பாக்தாத் பேர் அழகி நாங்க கிண்டல் பண்றோமா? அக்கா, ஏங்க அப்படி சொல்றீங்க? ஒருவேளை கூப்பிட்டுருப்பாங்களா என்னமோ? ஐயோ, அப்படி அடி இதுயா? உண்மைதான், அந்த காலத்துல என்ன கூப்பிட்டாங்க சிவாஜிக்கு ஜோடியா. என்ன லண்டன்ல அடிக்க கூப்பிட்டாங்களா, ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கால கூப்பிட்டாங்களா, அப்படியே பேசிட்டு இருக்கு. அப்படியே போட்டேன் ஒண்ணு. இங்க பாருங்க, இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழக மக்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். போங்க மாப்பிள. ஏன் லக்ஷ்மி, நான் திரும்ப வருவேன்னு நீ எந்த நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருந்த? எங்க போனாலும் நீங்க என்கிட்ட சொல்லாம போக மாட்டீங்க. அதான் சொல்றதுக்காக வருவீங்கங்கிற நம்பிக்கை. ஒருவேளை எனக்கு எல்லா ஞாபகமும் மறந்து போய் நான் திரும்பி வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? இன்னொரு தடவை நான் உங்களை லவ் பண்ணிருப்பேன். மகதி மட்டும் என்ன கண்டுபிடிக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எனக்கு கிடைக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா எப்படியாவது நீங்க எனக்கு கிடைச்சே தீருவீங்க. அப்படிதான் இப்ப கிடைச்சிருக்கீங்க. இந்த மகதி இல்லைன்னா வேற யாரும் உங்களை பார்த்து எனக்கு சொல்லிருக்க போறாங்க. எப்படி இவ்ளோ கேள்விக்கும் பதில் கரெக்டா வச்சிருக்கீங்க? நீங்க எப்படி இவ்ளோ கேள்வி வச்சிருக்கீங்க? சரி, இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? ஆஹா, என்ன சொல்லட்டுமா? விஷயம்? என்ன ஐயா கிச்சனுக்குள்ள வந்து அப்படி சிக்னல் கொடுக்குறீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல தேனு, தனியா பிறகுற குழந்தைங்க மக்கா தான் இருக்குமா. கூட ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்களாம். யார் சொன்னது? ஒரு ஞானி சொன்னத பத்திரிகையில படிச்சவன் சொல்லி அதை கேட்டவன் ஒரு ஆள் மூலமா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான். சரி, அந்த ஞானியை கூட்டிட்டு வாங்க. அவருக்கு நீ சூடு வைக்க போறியா? எதுக்கு அவரை கூட்டு வரணும்? பொய் சொன்னதுக்கு தான். ஐயோ, அது பொய் இல்ல தேனு, அவரு கண்டுபிடிச்ச உண்மை. அதத்தான் நான் பொய்ன்னு சொல்றேன். எதை வச்சு நீ சொல்ற? இப்போ தம்பி பாப்பாவோட தங்கச்சி பாப்பாவோட பிறக்கிறவங்க புத்திசாலியா இருப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அப்ப நீங்களும் தம்பி பாப்பாவோட தானே பிறந்தீங்க. நீங்க ஏன் ஆடி முட்டாளா இருக்கீங்க? நான் அடி முட்டாளா இருக்கனா? எவன் அத சொன்னது? நான் தான் சொல்றேன். நீயா? நீ சொன்னா அது சரியாதான் இருக்கும் தேனு. ஆமா, இப்ப ஏன் அந்த தம்பி பாப்பா மேட்டரை இங்க கிச்சன்ல வந்து எடுத்தீங்க? இரு விஷயத்துக்கு வர. அதுவா, அது வந்து அது வேணாம், விட்டு. ஏய் யோ, இப்ப சொல்ல போறியா இல்லையா நீ? இல்ல, அது வந்து நம்ம அமர் இருக்கான்ல, அமர். ஆமா. வேணாம் தேனு, இந்த மேட்டர் விட்டு உனக்கு கோவம் வருதுன்னு இப்ப நினைக்கிறேன். சொல்ல போறீங்களா இல்லையா? பத்தியா கோவப்படுற பத்தியா? சொல்லுங்க. அவனுக்கு ஒரு தம்பி பாப்பா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றேன். ஆமாங்க, தம்பி பாப்பா இருந்தா நல்லா தான் இருக்கும். நிஜமாவா சொல்ற? ஆமா. யாராவது வந்து போறாங்க போ. போடா, லூசு லூசு. சீ. ஆமாண்டா. அப்புறம் என்னாச்சு பாட்டி?
நான் அவனை துரத்திக்கிட்டே போய் சட்ட காலரை புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து போலீஸ்ல விட்டுட்டேன். உனக்கு ஃபைட்லாம் தெரியுமா பாட்டி? நல்லா தெரியும்டா எனக்கு. அந்த காலத்துல குங்குமப்பூ ஃபைட்ல நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். குங்குமப்பூ ஃபைட்டா? ஆமா. யா ஹூ ஹா ஹூ ஹூ ஹா யூ ஹி ஹா. அந்த இது ஐயோ அது கும்பு ஃபைட் பாட்டி. நீ போய் புடிச்ச பாட்டி. போர் அடிக்குது. ஆள விடு. நான் விளையாட போறேன். இந்தடா இருடா டேய். நாளைக்கு முடியாதுங்க. நாள் நல்லா இல்ல. சரி அடுத்த நாள் பாரு. பாக்குறேன். அடுத்த நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு போயிட்டு வந்துடலாமா? பூஜைக்கு என்னென்ன வேணும்னு முதல்ல லிஸ்ட் கொடுத்துரு. அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு வந்து கோயில்ல கேட்க கூடாது. நான் என்னைக்கு கேட்டிருக்கேன், லட்சுமி தான் கேப்பா. சரி அப்ப அவகிட்ட இருந்தே லிஸ்ட் வாங்கி கொடு. வாங்கி கொடுத்துறேன். அனு மட்டும் இருந்திருந்தா எல்லா வேலையும் அவளே பாத்திருப்பா. அவ இல்லாம இப்பதான் தடவையா கோயில்ல பொங்கல் வைக்க போறோம். நினைச்சு பார்த்தாலே மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. வள்ளியம்மா, அவ இல்லன்னு நீ ஏன் நினைக்கிற? அவ இடத்துல தானே யாழினி வந்திருக்கா. அவ சின்ன பொண்ணு இல்லையா? அவளா சின்ன பொண்ணு? நீ பாத்துக்கிட்டே இரு, அவ செய்ய போற வேலை எல்லாத்தையும். அப்புறம் அந்த காக்கா கீழே கடந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் பொறுக்கி தண்ணி குடத்துக்குள்ள போட்டுச்சான். தண்ணி மேல வந்தோனே அத குடிச்சிட்டு பறந்து போச்சான். அனு, எப்படி இருக்கு கதை? நல்லா இருக்கா? அனு, அம்மாவா? அவங்க எங்கேயும் போகல, நம்ம கூட தான் இருக்காங்க. அனு, அவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? அனு, பால் குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க. நான் அம்மாவை வர சொல்றேன். அனு, அனு, ஆமா அனுதான். அனு, அத மட்டுமே சொல்லக்கூடாது, என் பேர் என்னன்னு சொல்லணும். அனு, சொல்லுங்க பார்க்கலாம். அனு, அனு, அதான் இல்ல. அனு, என் பேரு யாழினி. என்னை யாழினின்னு தான் கூப்பிடணும், சரியா? மனசுக்குள்ளேயே சொல்லி பாக்குறீங்களா? சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. யாழினி. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் எழுதிட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஒரு முறை படிச்சு காமிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாமே. இதான் வர சொல்றேன். ஏன்பா எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. என்ன மாமா? சென்னையில இருந்து வந்த சூட்டோட சூடா பொள்ளாச்சியில ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒரு முக்கியமான முடிவு அது. என்னோட சொத்தை உங்க 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான உயிலை நான் ரெடி பண்ணிட்டேன். அதை ஒரு முறை படிச்சு காமிச்சிட்டு உங்களுக்கெல்லாம் சம்மதம்னா உயிலை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இதுல ஏதாவது மாத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப சொல்லிடுங்க. மாமா, இப்ப உயிர் எழுத வேண்டிய அவசியம் எதுக்கு வந்துச்சு? நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க சொத்துக்காக சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை பண்றீங்க, அப்படிதானே? ஆமாமா. அப்ப நீங்க எங்க மேலயும் உங்க பிள்ளைங்க மேலயும் நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? அப்படி இல்லம்மா. நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதானே? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. சொத்தை தானே பிரிக்கிறோம், உங்களை பிரிக்கல. நீங்க ஒன்னாவே இருந்துக்கலாம். அத்தை, இது உண்டு இது என்னன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்மளதுன்னு எதுவுமே இருக்காதே. அப்புறம் எப்படி ஒத்துமை மட்டும் இருக்கும்? இது நம்ம குழந்தைங்கிறப்போ அந்த குழந்தை மேல ஏற்படுற பாசம் எப்படி இருக்கும்? இது உன் குழந்தை இது என் குழந்தைன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? பாசம் மட்டும் இல்ல, இந்த 2 பேருக்குள்ள ஏற்படுற நேசம் எப்படி இருக்கும்? நீ சொல்றது பெத்தவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் என்ன சரியா இருக்கலாமே தவிர சொத்து விஷயத்துல அது சரிப்பட்டு வராதுமா. 6 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் பங்காளிங்க தானே. மாமா, நீங்க பெத்த பிள்ளைங்கள நீங்களே பிரிச்சு விடுறீங்களே. உங்களை பிரிக்கலமா, உங்களுக்கான சொத்தை தானே பிரிக்கிறோம். என்னதான் நீங்க சொத்தை சரியா பிரிச்சு கொடுத்தாலும் நாளைக்கு அந்த சொத்து நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இதை நம்ம தலையில கட்டிட்டாங்களேன்னு நாளைக்கு நினைக்க தோணும் மாமா. அதுக்கு தானே இப்பவே கேக்குறோம். எது யாருக்கு வேணும் எது வேணான்னு இப்பவே முடிவெடுத்துடலாமே. அத்தை,
ஒரு பொருளோட மதிப்பு இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு தான் இருக்கும். அத எனக்கு கிடைக்கிற சொத்துக்கு பக்கத்துல ஹைவே வந்ததுன்னா என் சொத்தோட மதிப்பு திடீர்னு ஏறிடும். இதுவே தங்கவேல் மாமாவுக்கு கிடைக்கிற சொத்துல ஹைவே வந்ததுன்னா அதை இன்னைக்கு ரேட்ல கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். ஒரே சொத்து தான், ஆனா மதிப்பு மாறுதுல. அப்ப மனுஷன் மாறாதா என்ன? என் அப்பா எனக்கு விளங்காத சொத்து கொடுத்துட்டாருன்னு அவர் நினைப்பாரா மாட்டாரா? இப்ப என்னதாமா சொல்ல வர்ற? இந்த பிரிவெல்லாம் வேண்டான்னு சொல்ல வரேன். பிரிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? அதுதான் உங்க முடிவுனா அப்ப 2 பங்கா பிரிச்சிருங்க. தங்கவேல் மாமாக்கும் சக்திக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. வெற்றியோட பங்கு எங்களுக்கு வேண்டாம். நாங்க எல்லாருமே எப்பவும் போல ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் மாமா. அது இல்லங்கிறப்போ இதுவும் இல்லன்னு வச்சுக்கிறோம். என்னங்க மாமா, எங்களுக்கும் எந்த பங்கும் வேண்டாம். நாங்க லக்ஷ்மி எங்க போறாலோ அங்கேயே போயிடுறோம். கூழோ கஞ்சியோ கிடைக்கிறத நாங்க பிரிச்சு சாப்பிட்டுக்கிறோம். என்ன லக்ஷ்மி? எங்க அம்மா இருக்கிறப்ப சொல்லுவாங்க, பெரியம்மா பெரியப்பா தான் நம்ம சொத்து, அவங்கள விட்டு போயிடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சொத்து எங்களுக்கும் வேணாம். ஆமா மாமா, இது இருந்தா நாட்டாம நாச்சிமுத்தோட சொத்தாவே இருக்கட்டும். இல்லனா எங்க யாருக்கும் வேண்டாம் மாமா. ஏமா சொத்தை பத்தி முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? எங்க முடிவை நாங்களும் சொல்லணும் இல்லையா? நீங்க பாருங்க, சொத்து உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க கிளம்பி போய்கிட்டே இருங்க. நீங்களுமா மாமா? நாங்க மட்டும் இல்ல, சக்தியும் தான். ச்சே, நீங்க இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ? அக்கா வாங்க நம்ம பேசாம போயிடலாம். ஏய் அப்ப நானடி? எந்த பக்கம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஐயோ எனக்கு சொத்தை விட பாதுகாப்பு தான் முக்கியம். தள்ளுங்க, வெளிய விடுங்க. எந்த ஊருக்கு போறீங்க? நாங்க எங்கேயோ போறோம், அத பத்தி உங்களுக்கு என்ன? அப்புறம் நாங்க எப்படி வரதா? நீங்க தானே சொத்து மட்டும் போதும் நாங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க. போடி பைத்தியக்காரி, நீங்களாம் தான் எங்க சொத்தே. கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த மொத்த சொத்துக்கும் அதிபதியான நாட்டாம நாச்சிமுத்து ஆகிய நான், நீங்க போனா நாங்களும் உங்க பின்னாலேயே வந்துருவோம்னு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். வக்கீல் சார், இந்த சொத்தெல்லாம் பிரிக்கிறதுக்கு எப்பவும் அவசியம் இல்ல. இதெல்லாம் இவர் பேர்லயே இருக்கட்டும். நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் பாத்து விளையாடுங்க. என்ன ஆம்பளைங்களா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ அப்படியே பேண்ட் பார்த்துட்டு நிக்கிற? அதையே என்ன கேக்குற? அவங்கள போய் கேளு. என்னங்க என்ன வேலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இதோ பாரு, இது பொம்பளைங்க மட்டும் செய்யற வேலை, இது ஆம்பளைங்க செய்யற வேலைன்னு சொல்ற காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இனிமே வாழ்க்கையில உங்களுக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்கறதா நாங்க இல்ல. உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறதா ஆம்பளைங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம். இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனி எல்லா வருஷமும் நாங்க தான் பொங்கல் வைக்க போறோம். யாரு குடுமி யார் கையில இருக்க வேண்டாம். வள்ளியம்மா, நீ அரிசியை போடு. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டோம்.
நம்மள ஆதரிச்சவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நிச்சயமாப்பா, வாங்க சொல்லிடலாம். வாங்க. இதுவரைக்கும் எங்க குடும்பத்தை ஆதரிச்ச நீங்க தான் எங்களுக்கு கடவுள். உங்க எல்லாருக்கும் எங்க குடும்பத்து சார்பா மனமார்ந்த நன்றி. நன்றி. இனிமே இந்த லக்ஷ்மி உங்க வீட்டோட தங்குவா.